இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவன் தரும் 7 விதமான மகிழ்ச்சி என்று தொடர்ந்து நாம் 7 நாட்களாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை மகிழ்விக்க நினைக்கிறார், நம்மை மகிழ்ச்சி அடையும்படி செய்கிறார். இங்கே வசனம் சொல்கிறது, பிரசங்கி 5:19, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம், ஈவு, இன்னும் சொன்னா காட் கிஃப்ட். சில நேரங்கள்ல சிலர் எழுதி வைப்பார்கள் அவர்களுடைய பொருட்கள், ஏதாவது வாகனமாக இருக்கலாம், இல்ல அவர்கள் வீட்டிலே கூட அவர் முன்பதாக காட் கிஃப்ட் என்று எழுதியிருப்பாங்க. அனுக்கிரகம், தேவன் தருகின்ற ஈவு. இதை நாம் இன்னும் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் தருகின்ற சுதந்திரம், ஆசீர்வாதம், இன்னும் இந்த ஆசீர்வாதம், இந்த ஈவு, இந்த அனுக்கிரகம் கர்த்தரே நமக்கு தருகிறார். ஒருவேளை நாம் பிரயாசப்படுறோம்ல, இன்னும் பாத்தீங்கன்னா சிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா அநேகர் பெங்களூர், சென்னை மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சந்தோஷத்திற்காக மக்கள் செலவு செய்கிறார்கள். அநேக என்டர்டைன்மெண்ட், அவங்க பொழுதுபோக்குக்காக எங்கெங்கெல்லாம் செல்லணுமோ அது சந்தோஷம், அதுல சந்தோஷம் இருக்கணும்னு பார்க்கு, பீச்சு, அவங்களுக்கு விடுமுறை நாட்களை எவ்வளோ வேணும் பண்ண வேண்டுமோ அப்படி என்ஜாய் பண்ணி அதுல அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, அங்கே அநேக காரியங்களை சொல்லலாம். சிலர் பாத்தீங்கன்னா திருடியாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. திருடி தத்தி பிழைக்கிறது, ஏமாற்றி பிழைக்கிற வாழ்க்கை. சிலர் வட்டிக்கு பணம் எடுத்து கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. பாருங்க, சந்தோஷத்து இன்னும் சிலர் நினைப்பதுண்டு, சந்தோஷத்தின் முழுமை எங்கிருக்கிறது என்றால் பணத்தில். அதாவது நம்ம சேலரி, இன்னும் வீடு கட்டுவது, இந்த கார், இந்த மாதிரி இந்த இதுலதான் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குது என்று நினைக்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். அவர் இன்னும் ஒரு மனிதன், தேவ மனிதனை குறித்து நம்ம ஆண்டவர் சொல்கிற பாருங்க, கேயாசி, அற்ப சந்தோஷம், அற்பமா ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக தன்னுடைய ஊழியத்தை இழந்த ஒரு மனிதன். பாருங்க, அவன் 2 ராஜாக்கள் 5:20 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவர் அவன் கையிலே வாங்காமல் விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி ஏதாகிலும் வாங்குவேன்னு சொல்லி ஓடுறான். அற்ப சந்தோஷம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக சூழ்நிலை அற்ப சந்தோஷத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, சந்தோஷம் என்பது தேவன் தருகின்ற அனுக்கிரகம், ஈவு. அவர் கர்த்தர், அது அவராலே மாத்திரம்தான் தர முடியும். பாருங்க, எலிசா வந்து கேட்கிற கேயாசியை பார்த்து, நீ எங்க போயிட்டு வந்தாய்? நான் ஒரு இடமும் செல்லவில்லை என்று சொல்கிறான். பாருங்க, உபாகம் 8:18, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் தேவன், நம் தேவன். இன்னும் பாத்தீங்கன்னா சாலமன் ராஜா ஜெபித்த போது அவன் ஞானத்தை கேட்கிறான், ஆனால் கர்த்தர் கொடுக்கிறார் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் 3:13, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனாக இருப்பதில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, சாலமோன் ராஜாவை
கத்தர் உயர்த்தி அழகு பார்த்து மகிழ்ந்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கத்தர் உயர்த்தி அவர் மகிமை அடையும்படி செய்வார். நீதிமொழிகள் 8:17-18 சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார். ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதியும் என்னிடத்துல உண்டு. பாருங்க, கத்தர் இடத்துல இதெல்லாம் இருக்கு. ஐஸ்வர்யம், கனம், உங்களை உயர்த்தணும், உங்களை கத்தரை மேன்மை அடை செய்யணும் அவர்கிட்ட இருக்குது. நீங்க கூட பிரயாசப்பட்டிருக்கலாம், நல்லா படித்திருக்கலாம், வேலைக்காக காத்திருக்கலாம், இல்ல அநேக காரியங்கள்ல நினைச்சு எனக்கு அவ்வளோ பொருளாதாரத்துல உயர்வு இல்லையே, எனக்கு வீடு கட்ட முடியல, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை என்று கூட நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கத்தர் சொல்லு, கத்தரிடத்துல மன மகிழ்ச்சியாரு. இன்னும் வசனம் சொல்லுவோம்ல பிலிப்பியர்ல, கத்தரிடத்துல சந்தோஷமா இருங்க, சந்தோஷம் மறுபடியும் மீண்டுமாக அந்த மகிழ்ச்சி கத்தர் தருகிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார். வசனம் சொல்கிற பிரசங்கி 3:12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறோம் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று பிரசங்கி சொல்கிறார். பிரசங்கி 6:7 மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்கு தானே, அவன் மனதிற்கோ திருப்தி இல்லை. மனதிலே சந்தோஷம் இல்லை. ஒருவேளை நம்ம பிரயாசப்பட்டு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல, சந்தோஷம் இல்லை நினைச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டனா கத்தர் நம்மளோடு பேசுகிறார். அந்த மகிழ்ச்சியை கத்தர் தருகிறார். பிரசங்கி 3:13 5 மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இன்றைக்கு அந்த அனுக்கிரகத்தை கத்தர் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து நம்ம 7 நாட்களாக நாம் 7 விதமான மகிழ்ச்சியை குறித்து கேட்டோம். ஒருவேளை இந்த மகிழ்ச்சி உலக பிரகாரமான கிடைக்கும் மகிழ்ச்சி இல்லை, அது கத்தர் தருகின்ற காரியம். ஆண்டவர் சமூகத்திலே நாம் சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த 7 விதமான மகிழ்ச்சி சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கத்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. நாங்கள் எசப்பா இன்னும் ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம், நிறைய காரியங்களை நாங்கள் நினச்சி வேதனையோடு இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த சந்தோஷ மகிழ்ச்சி நீங்கள் எங்களுக்கு தருவீங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் மக்கள் அடிக்கிறோம். மீப்பர் முழக்கை கிருபிதாவே, ஆமீன்.